ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் தியாகி சுப்பிரமணிய சிவா மணிமண்டப வளாகத்தில் பாரத மாதா ஆலயம் உள்ளது. அங்கு கடந்த 2022ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் உள்ளிட்டோர் அத்துமீறி நுழைந்ததாக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு பென்னாகரம் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. பின்னர் தருமபுரி மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது. வழக்கு விசாரணை முடிந்த நிலையில் குற்றச்சாட்டுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை என கூறி KP ராமலிங்கம் உள்ளிட்ட 11 பேரை விடுதலை செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. 11/8/2021 அன்று பாரத மாதா ஆலயம் அதில் இருக்கிற சிலை இருந்த பகுதி பூட்டப்பட்டது தமிழக அரசால். அதற்கு முன்பு சுப்பிரமணிய சிவா நினைவகத்திலே திறந்து வைக்கப்பட்ட அந்த ஆலயம் இந்து கலாச்சாரப்படி கட்டப்பட்ட ஆலயம். அதற்கு கோபுரம் இருக்கிறது, விதானம் இருக்கிறது, அதை சுற்றுப்பிரகாரம், முதல் சுற்றுப்பிரகாரம் இருக்கிறது, இரண்டாவது இருக்கிறது. இருந்தும் கூட அது வழிபாட்டுக்குரிய இடம் அல்ல என்று சொல்லி தமிழக அரசு 11/8/2021 அன்று ஊட்டிவிட்டார்கள். ஆனால் பாரத மாதாவுக்கு இருக்கிற சக்தி, அது தெய்வத்துக்கு இருக்கிற அந்த சக்தியாக அதே 11/8/2022 அன்றைக்கு 11/8/21 அன்று பூட்டப்பட்டது. 11/8/2022 அன்று பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகளால் பாரத மாதா சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கிற சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய நினைவிடங்கள் திறந்து வைத்திருக்க வேண்டும், அந்த மாதம் முழுவதும் திறந்து வைத்திருக்க வேண்டும் என்ற ஆணைக்கு ஏற்ப அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் அன்றைக்கு போய் மாலை அணிவித்தோம். ஆனால் தமிழக அரசு அதை தடுத்தது. அதுதான் அன்றைக்கு நடைபெற்ற நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு நீதிமன்றம் நீதி வென்றது, தர்மம் வென்றது என்ற வகையில் பாரத தாயினுடைய, பாரத மாதாவினுடைய விலங்கு உடைக்கப்பட்டு சுதந்திர பூமியாக இன்றைக்கு இந்த தமிழகத்திலேயுமே பாரத மாதாவினுடைய ஆட்சி தான் இன்றையிலிருந்து தொடங்குகிறது என்பதற்கு நிறுவனமாக இன்றைய தீர்ப்பு அமைந்திருக்கிறது. தீர்ப்பு அவர் தமிழக அரசு போட்டு இருக்கக்கூடிய அத்தனை செக்ஷனும் தவறானது. அத்தனை திட்டங்களும் அவர்களால் நிரூபிக்க பண்ண முடியவில்லை, தமிழக அரசால் நிரூபிக்க முடியவில்லை. இந்த வழக்கு புணரப்பட்ட வழக்கு என்பதற்கு மறைமுகமாக அதை சொல்லி எந்த செக்ஷனும் நிரூபணமாகவில்லை என்று நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்.